பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 48 சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவன் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அவர் என்றென்றைக்கு மாறாத ஒரு தேவன். அவர் நம்மை கடைசி வரையிலும் பாதுகாத்து வழி நடத்துகிற ஒரு தேவன். மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி நம்முடைய தேவன் சொல்லுகிறார். ஆகவே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் இருக்கிற நம்முடைய தேவன். அவர் மாறாதவர். அவர் ஒருபோதும் மாறுகிற தேவன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார். அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்க மாட்டார். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற ஒரு தேவன். அவர் ஒருபோதும் மாறாதவர். ஆகவே சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறபடியினாலே மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 68 சங்கீதம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் இரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு என்று இங்கே தாவீது எழுதுகிறார். நம்முடைய தேவன் இரட்சிப்பை கொடுக்கிற ஒரு தேவன். அவராலே மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. அவரே சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே நாம் மரணத்தை பற்றி ஒரு நாளும் பயப்படக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிப்பதே மரணத்திற்கு பின் நித்தியத்திலே அவரோடு கூட, ஆண்டவரோடு கூட. ஆகவே நாம் அதை குறித்து பயப்படவே வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் மறியாமலும் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நமக்கு இரட்சிப்பை அருளுகிற தேவன். அவராலே மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. ஆகவே அந்த வழிகளை நாம் கண்டு கொள்ளுவோம். மரணத்துக்கு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையான சாட்சியாய் நாம் எழும்பி பிரகாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் 17 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய இரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இஸ்ரவேலோ கர்த்தரால் நித்திய இரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் இஸ்ரவேலை ஒரு அழியாத நித்திய இரட்சிப்பினால் மீட்டு அவர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமல் கலங்காமல் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் வெட்கப்பட மாட்டீர்கள், கலங்கவே மாட்டீர்கள் என்று ஆண்டவர் உறுதியாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆகவே நாம் நித்திய இரட்சிப்பினாலே அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு, அவருடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்டு ஒரு நித்திய மகிமை நமக்குள்ள இருக்கிறபடியினாலே ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். நாம் வெட்கப்படாமலும் கலங்காமலும்
இருப்போம். காரணம், நித்திய ரட்சிப்பினால் நம்மை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்மை வெட்கப்பட விடவே மாட்டார். அவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்களை உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன் என்று சொல்லுகிறார். கடைசி வரையிலும் உங்களை நான் சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். நரை வயது மட்டும் நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பலப்படுத்துவார். ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டாம், கர்த்தருக்குள் திடப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல தடுமாற்றங்கள், எப்படி நான் கடைசி வரையும் நான் ஜெயம் பெற்று முன்னேறி செல்வது, இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். ஆகவே இந்த நம்பிக்கையோடு கூட நாம் முன்னேறி செல்வோம். ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். நம்மை ஏந்தி தாங்கி தப்புவித்து எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்து அவருடைய சாட்சிகளாய் நம்மை நிறுத்தி ஆசீர்வதிக்க போகிறபடியினால் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.